வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ரத்துபஸ்வேல மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரிப்பு. மோதலின் போது உயிரிழந்த அகில தினேஷின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்றது. தெரணியகலத்தோட்ட மக்களின் பிரச்சினை தொடர்பில் ஆராய கலந்துரையாடல். சிறுபோகத்தின் போது 3 மாவட்டங்களில் நெட் கொள்வனவு ஆரம்பம். வெளிவேறிய அமைதியின்மையின் போது காயமடைந்த நிலையில் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு இளைஞன் இன்று உயிரிழந்துள்ளான். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பகல் இவர் உயிரிழந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். இதன்படி வெளிவேறிய சம்பவத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்வடைந்துள்ளது. 29 வயதான நிலந்த புஷ்பகுமார் என்ற இளைஞனை இன்று உயிரிழந்துள்ளார். கம்பஹா உடகன் தென்ன பகுதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை சம்பவத்தில் உயிரிழந்த 2வது நபரான ரவிஷான் பெரேராவின் பூத உடல் இதுவரை வீட்டிற்கு எடுத்து செல்லப்படவில்லை. ஒடுகம்புல புனித பேதுருவானவர் வித்தியாலயத்தில் கல்வி பயின்ற இவர் நாளை உயர்தர பரீட்சையில் தோற்ற இருந்தார். 2 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் மூத்த மகனான ரவிஷான் பெரேரா உயிரிழக்கும் போது 19 வயதை கடந்திருந்தார். எமது சகோதரனின் மூத்த மகனே உயிரிழந்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் பரீட்சைக்கு தோற்றவிருந்தார். பகுதி நேர வகுப்புக்கு சென்று வரும் போதே அவர் இந்த இடத்துக்கு சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குடும்பத்தில் உள்ள ஒரே மூத்த மகன் இவர். கவலையாக உள்ளது. இதேவேளை தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த ரவிஷானின் பூத உடல் போலீஸ் பிரேத அறைக்கு இன்று பிற்பகல் எடுத்து செல்லப்பட்டது. தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளின் பின்னரே சடலம் எடுத்து செல்லப்பட்டது. மாணவன் என்ற வகையில் கல்வி செயற்பாடுகளை திறமையை வெளிப்படுத்தியவர். உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபர்களை பெற்று பாடசாலைக்கு நற்பெயரை பெற்றுத் தருவேன் என உறுதியளித்திருந்தார். நாமும் அதை எதிர்பார்த்தோம். இந்த சம்பவத்தினால் எமது பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளார். எமது பாடசாலைக்கு இது ஒரு பெருமிழப்பாகும். இதேவேளை அமைதியின்மையின் போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த வெளிவேறிய ஹெலன்வத்த பகுதியைச் சேர்ந்த KAT அகில தினேஷ் என்ற மாணவனின் இறுதிக்கிரியைகள் ஒன்று இடம்பெற்றன. யக்கல சந்திரஜோதி வித்தியாலயத்தில் இவர் கல்வி பயின்று வந்தார். தந்தையின் அரவணைப்பு இல்லாத அகிலா தனது பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்துள்ளார். வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அகிலவின் பூத உடலுக்கு உறவினர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். வீட்டில் இடம்பெற்ற சமய வழிபாடுகளை தொடர்ந்து அகில தினேஷின் பூத உடல் வெளிவேறிய பொது மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்ட தனியார் நிறுவனம் இன்று ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. வெளிவேறிய பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் தமது நிறுவனம் கவலையடைவதாக குறித்த நிறுவனத்தின் உயர் அதிகாரியொருவரின் கையொப்பத்துடன் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூழலுக்கு ஏற்ற வகையிலான தரத்திற்கு அமையவே தமது தொழிற்சாலை குறித்த பகுதியில் நடாத்தி செல்லப்படுவதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த நிறுவனம் நாட்டிற்கு பாரியளவிலான அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலீட்டு சபையினால் வழங்கப்பட்டுள்ள சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரத்தின் கீழ் செயற்படுகின்ற இந்த தொழிற்சாலை ISO 14001/2005 தரச் சான்றிதழ்களை கொண்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரத்துபஸ்வல பகுதி நிலப்பரப்பில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அயன் ஆக்சைடு ஆகியவற்றின் அளவு அதிகரித்தமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது நிறுவனத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகின்ற நீர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நஞ்சுத்தன்மை அற்றது எனவும் அதிகாரி கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உடனடி விசாரணை நிறைவடைந்த பின்னர் தமது உண்மை நிலை உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தின் போது காயமடைந்த 3 தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இதேவேளை கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த மூவர் தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். அத்துடன் கம்பஹா ஆதார வைத்தியசாலையில் 10 பேரும், ராகம வைத்தியசாலையில் 4 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை போலீசார் தெரிவித்தனர். இந்த அமைதியின்மையின் போது காயமடைந்த 9 ராணுவத்தினர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்தார். வெளிவேறிய பகுதியிலிருந்து ராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட்டு வெளிவேறிய பகுதியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் ராணுவ தளபதியால் நியமிக்கப்பட்ட குழு நேற்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அந்த குழுவில் மேஜர் ஜெனரல் ஜெகத் டயஸ் தலைவராக செயற்படுகின்றார். ரத்துபஸ்வல குடிநீர் குறித்து எழுந்த சர்ச்சையுடன் தொடர்புடைய தொழிற்சாலையை சூழவுள்ள நீரின் தன்மை குறித்து புவி சரதவியல் மற்றும் சுரங்க பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விசாரணையின் அறிக்கை எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பீரிஸ் தெரிவித்தார். இந்த விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நாளை ஆராய உள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் கூறினார். இதேவேளை ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை மற்றும் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை, போலீசார், மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு நாளைய தினம் அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனங்கள் செயற்பட்ட விதம் தொடர்பில் நாளை கலந்துரையாடப்பட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. மலர்களை காணும் போது அமைதி உணர்வு ஏற்படுகின்றது. ஏனெனில் மலர்களுக்கு உணர்வுகளோ மோதல்களோ இல்லாமை இதற்கு காரணம். சிக்மண்ட் ஃப்ராய்ட், உளவியல் நிபுணர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் கண்டி தலதா மாளிகைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். தலதா மாளிகையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அங்கு வந்திருந்த நாளை ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீபுத்தரகித தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்ட ஜனாதிபதி மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்படுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். பின்னர் ஜனாதிபதி ராமஞ பீடத்தின் மகாநாயக்கர் நாப்பான பேமஸ்ரீ தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். தரணியங்களை தோட்ட மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றுள்ளது. தரணிகளை நூரி தமிழ் கல்லூரியில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரத்ன, சபரகம மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜாசிங் உள்ளிட்ட சிலர் இதில் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் இந்த பிரதேச மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் இங்கு ஆராயப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படாத வகையில் அனைத்து தரப்பினரும் செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் எடுத்துக் கூறப்பட்டது. போலீசார், அரசியல்வாதிகள், கிராமத்து மக்கள், தேரர்கள் மற்றும் கோயில் குருக்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்தால் இதனை தடுத்து நிறுத்த முடியும். குறிப்பாக ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் இந்த சம்பவம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர். எதிர்காலத்தில் முன் வருவதற்கு எவரும் பின்வாங்க வேண்டாம். தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள். மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு மத்திய மற்றும் வடவேல் மாகாண மக்களை தெளிவுபடுத்தும் 2 கூட்டங்கள் நேற்று நடைபெற்றன. සමහර දේශපාලකයෝ ඉන්නවා ඒගොල්ලන්ගේ ෆයිල් එක තියෙන අල්ලස් කොමිෂන්. சில அரசியல்வாதிகளின் ஆவணக்கோவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் உள்ளது. தங்களது பிள்ளைகளின் பாவாடை குட்டையாக இருக்கிறது என ஆசிரியர் ஒருவர் கூறினால் அந்த ஆசிரியரை மண்டியிட வைக்கும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளனர்.
இவ்வாறு சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவர்களுக்கு எவ்வாறு சந்தர்ப்பம் வழங்குவது? அவ்வாறான அரசியல்வாதிகளை உருவாக்குவோர் நீங்களே அவர்களை நியமிக்கின்றீர்கள். எனினும் இன்று நீங்கள் அவர்களுக்கு ஏசுகின்றீர்கள். ඕනම බලු කුතුරේ කොමක් වැඩ කරලා පිටාත ගාලා බඩාත ගාලා ආනංගියේ කොහමද මල්ලියේ කොහමද දැන් කොහමද අයියා මොකෝ කරන්නේ ඒ අම්මා මොකෝ කරන්නේ අප්පෝ මොකද කරන්නේ ඡන්ද කාලේට ඔක්කොම මතක් වෙනවා ඊට පස්සේ හරිය ෂෝක් එකට ටූන් එකේ කී ඉන්නවා අර ඇවිල්ලා මගේ යන්නේ පිටාත ගාලම අනේ ඔක්කොම ඇව්වනේ හරි ෂෝක් මාත්‍යා කියලා දෙනවා මේ රට වශයෙන්ම විපක්ෂයක් නොදකින නිසා අපිට ලොකු වගකීමක් තිබෙනවා මේ මැතිවරණය ගෞරවාන්විත මැතිවරණයක් විදිහට කරගෙන යෑම. நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்றை காணாத நிலையில் இந்த தேர்தலை கௌரவமான ஓர் தேர்தலாக நடத்துவது தொடர்பில் நமக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. நாம் மிகவும் பலமாக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி பலவீனம் அடைந்து காணப்படும் நிலையில் நமக்கு எந்த இடத்திலும் வன்முறைகளுடன் தொடர்பு இல்லை. பதாகைகளை பொருத்துவதற்கு சென்று அல்லது கூட்டங்களை நடாத்த சென்று நாம் எமக்குள் எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து வாக்காளர்களுக்கும் 3 விருப்பு வாக்குகளை அளிக்கும் உரிமை உள்ளது. எந்த ஒரு வேளையிலும் வேட்பாளர் ஒருவர் தமது கட்சியின் சக வேட்பாளர் ஒருவரை அகௌரவப்படுத்தும் வகையில் பேசுவது சிறந்தது அல்ல. எமது குறை நிறைகளை ஆராய்ந்து உரிய முறையில் செயற்பட வேண்டும். அவ்வாறு சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டும். මේ කියන කරුණු පදනම් කරගෙන තමයි අපි නිදහස් සාධාරණ සහ පිරිසිදු මැතිවරණයක් කළ යුත්තේ. ஜனசக்தி முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தேர்தல் குறித்து கருத்து வெளியிடப்பட்டது. எம்மிடம் தீச்சூடர் இல்லை, நாம் தீ வைப்பதில்லை. நாங்கள் வெற்றிலையை மென்று துப்புவதில்லை. ஆனால் சிலர் வெற்றிலையை மென்று துப்புகின்றனர். அத்தோடு காண்டாமணி வந்து மறுபுறம் வீசப்படுகிறது. யானை அழிந்து போகிறது. இவை அனைத்துக்கும் தேவையான சின்னம் இன்று உளவு இயந்திரம். இந்த அனைத்து குப்பைகளையும் உளவு இயந்திரத்தில் போட்டு இழுத்து கொண்டு போக முடியும். கட்சி தலைவர் நானே. எனக்கு தேவையான முறையிலேயே கட்சி யாப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.